மீன் எல்லோருக்கும் பிடித்த அசைவ உணவு. ஆல்ரெடி நான் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மீன் உணவு உற்பத்தி அண்ட் வெளிநாட்டோட ஏற்றுமதி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7,000-8,000 கோடி வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அப்போது ஒரு வீடியோ வந்து தனியாக நான் ஃபிஷரிஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து தனியாக ஃபிஷரிஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது ஃபிஷரிஸில் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்த்துடலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 விதமான டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து ஃபிஷரிஸில் கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட் வந்து என்னென்னா BFSc பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ். இது வந்து ஒரு சயின்ஸ் டிகிரி 4 இயர்ஸ். அண்ட் இது போக 2 இன்ஜினியரிங் டிகிரி கொடுக்குறாங்க பிடெக்கில். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இன்ஜினியரிங், ஒன்று வந்து ஃபிஷ் டெக்னாலஜி. ஸோ இந்த 2 கோர்ஸ், இதுவும் வந்து 4 இயர் கோர்ஸ். அதுக்கப்புறம் BBA ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இது போக மீதி 4 கோர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒகேஷ்னல் கோர்சஸ். இந்த ஒகேஷ்னல் கோர்சஸ் என்னென்னா தொழிற்சாலை சார்ந்த மீன் உற்பத்தி, அதுக்காக வந்து இந்த 4 கோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த 8 கோர்சஸும் நமக்கு எவ்வளோ காலேஜஸில் தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 11 காலேஜஸில் கிடைக்குது. இந்த 11 காலேஜஸும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கவர்மெண்ட் காலேஜஸ், ரைட்? இப்போ இந்த 11 காலேஜஸ்க்கு ஒரு ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு Dr.J.Jayalalitha ஃபிஷர் யூனிவர்சிட்டி. இந்த மீன் பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் இந்த 11 காலேஜும் தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நாகப்பட்டினம், தூத்துக்குடி, சென்னை, எங்கெங்கெல்லாம் ஹார்பர் வந்து பக்கத்தில் இருக்கோ அங்கே தான் வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட MOU சைன் பண்ணியிருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா MOU மூமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க யார் யார் கூடலாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா அப்ராடில் 3 கம்பெனிஸ் கூட சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடை விட்டு வெளியே பார்த்தோம் அப்படின்னா 2 கம்பெனிஸ் கூட சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே 13 கம்பெனிஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் இவங்க வந்து சைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ கம்பெனிஸ் வந்து அவங்க டைப் வச்சுருக்காங்க, ரைட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த டைப் இதோட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கோர்ஸுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மோர் ப்ராபப்ளி இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருது. ஸோ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரி செக்டர், மீன் வளர்ப்பு துறை அப்படின்னு ஒரு தனி மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஜாப்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டிகிரி முடித்தவங்களுக்காகவே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ICAR இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், இதுலேயும் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வளர்ப்பு தொழிலில் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸுங்கிறது டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ அந்த இடத்துலையும் யார் வந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டூடெண்ட்ஸே தான் அங்கே வந்து ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்லையும் சரி, பேங்கிங் செக்டர்லையும் சரி இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் தட் 50% ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் செக்டரும் அண்ட் மீதி இருக்கக்கூடிய 50% ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட் செக்டரில் போகிறாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டரில் வந்து என்ன பெரிய ஸ்கேல் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூட முடியாது. இன்ஜினியரிங்கை விட இவங்க அதிகமான பே 2 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் பெர் மந்த் அப்படிங்கிறது இவங்க வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டாப் ப்ரைவேட் கம்பெனிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் த கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 6,000லேருந்து 7,000 கோடி வந்து இருக்குது. அதுவும் மெயின் எதை பற்றி மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமான இறால் உற்பத்தியை மட்டும் பேஸ் பண்ணி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன இறால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பிளாக் டைகர் ஷ்ரிம்ப். இந்த 2 விதமான இறாலை மட்டும் வச்சுமே ஒரு 7,000லேருந்து 8,000 கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த எக்ஸ்போர்ட்ஸ் போக நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது. அண்ட் இது போக டாப் நோச் கம்பெனிஸ் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் நிறையா வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அண்ட் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரைவேட்லேயும் நல்ல ஜாப் செக்டர் இருக்குது. இவங்க தனியாக ஓனாக கூட பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் எப்பப்போ வரும் அப்படிங்கிறத நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். மோர் ப்ராபப்ளி ஆன் த மந்த் ஆஃப் ஏப்ரல் அப்படிங்கிறது வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அட்மிஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரேங்கிங் போடுவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் +2 மார்க் மட்டும்தான். வேறு எந்த விதமான என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி பல அப்டேட்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னம்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் த சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் ரிலேட்டிவ்ஸ். ஓகே.
தேங்க்யூ.